அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். இயேசு பிறந்த காரணங்கள். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. மத்தேயு 1:21 சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக வந்தார். 2. மார்க்கு 10:45 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வந்தார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாய், மனுஷர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். 3. காரியம், லூக்கா 4:43 தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய நாமத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டு வந்தேன் என்றார். யோவான் 6:38 பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக வந்தார். என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய வந்தேன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் 2:5 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தன்னை தேவனுக்கு சமமாயிருப்பதை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். யோவான் 18:37 சொல்கிறது, சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்று கேட்கிறான். இயேசு பிரயுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். 6. காரியமாக 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிறதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 7. காரியமாய் பார்க்கும்போது, தேவன் தம்முடைய யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வர அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில காரணங்களை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்றால், அவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக பிறந்தார். சாத்தானின் தலையை நசுக்கும்படியாக பிறந்தார். 3. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 4. பரலோகத்திற்கு வழிகாட்ட வந்தார் என்று பார்க்க முடியும். 5. பிதாவை நாம் கண்டுகொள்ளும்படியாக, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லும்படியாக பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்தார். இளைப்பாறுதலற்றவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக வந்தார். மத்தேயு 11:28 பார்க்க முடியும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்க வந்தார். நியாயத்தீர்ப்பின் நிச்சயத்தை உண்டாக்க வந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க வந்தார் என்று லூக்கா 2:10 பார்க்க முடியும். மரண இருளின் திசையில் இருக்கிற வெளிச்சம் கொடுக்கும்படியாக வந்தார். லூக்கா 7:78 பார்க்க முடியும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தும்படியாக வந்தார். லூக்கா 1:79 பார்க்க முடியும். நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். மரண பயத்திலிருந்து விடுதலை தரும்படியாய், மரணத்தை ஜெயித்து மரண பயத்தை இருந்து நம்ம காலம் முழுவதும் மரண பயத்திலிருந்து விடுதலை தரும்படியாக வந்தார். ஜீவ தண்ணீரை கொடுக்க வந்தார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தார். நன்மை செய்யவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவை யாவரையும் குணமாக்க வந்தார். ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை போதிக்க வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். உயிர்த்தெழுதலின் உண்மையை விளங்கு பண்ணும்படி வந்தார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக மாற்றும்படி அவர் வந்தார்.
இயேசு இந்த உலகத்தில் பிறந்திராவிட்டால் சாத்தான் தலை நசுக்கப்பட்டிருக்குமா? பேய் வணக்கம் நம்ம விட்டு போயிருக்குமா? கொடிய மூட பழக்க வழக்கங்கள் மாறியிருக்குமா? பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்க முடியுமா? இலவசமான ரட்சிப்பை பெற்றிருக்க முடியுமா? பரலோகத்தின் பாதையை கண்டிருக்க முடியுமா? மரண பயம் நம்மளை விட்டு நீங்கி இருக்க முடியுமா? மறுமை வாழ்வை குறித்து ஒரு நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்குமா, கிடைத்திருக்குமா? உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உண்மையை அறிந்திருக்க கூடுமா? நியாய தீர்ப்பின் நிச்சயம் உண்டாயிருக்குமா? பிதாவை நேரடியாக கண்டிருக்க முடியுமா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற பிரமாணத்தை காட்டியிருக்க முடியுமா? சரித்திரம் கிமு கிபி என்று சரித்திரத்தையே இரண்டாக பிரிந்திருக்க முடியுமா? இஸ்ரவேலர் மேசியாவை காண முடியுமா? நர மாம்ச மக்களும் சமுதாய விரோதிகளும் சீரடைந்திருப்பார்களா? ஆபிரகாம் லிங்கன், மூடி, பென்னி, ஸ்பர்ஜன், லூத்தர், முல்லர், ஜான் பெனியன், விக்லிப், வில்லியம் கோரி, சாது சுந்தர் சிங், கேஇ ஆபிரகாம் போன்ற பரிசுத்த சிரோமணிகளை உத்தமர்களை தோன்றியிருப்பார்களா? இயேசுவின் மகிமையான இரண்டாம் வருகையை எதிர்பார்க்க முடியுமா? லட்சக்கணக்கான ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்குமா? பல ஆயிரக்கணக்கான பாடசாலைகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் வேதாகம சங்கங்களும் தோன்றியிருக்குமா? அநேக சமுதாய சேவைகள் ஸ்தாபனங்கள் எழுந்திருக்க முடியுமா? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்க முடியுமா? இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து, நீதி பிரமாணங்களை ஜெயித்து, நீதி பிரமாணங்களை நமக்கு தந்து, நீதி பிரமாணங்களை ஜெயித்து, சிலுவை பாடுகளை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நன்றி, ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் நடுங்கிடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் நடுங்கிடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையொரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலுயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு நம் சொந்தமானாரே. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இயேசு இந்த உலகத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம் காணும்படியாய், வெளிச்சம் கொடுக்கும்படியாக வந்தீர் ஆண்டவரே. உலகத்தின் பாடுகளை, நிந்தை அவமானங்களை ஜெயித்தீர் ஆண்டவரே. உலக ஜனங்கள் ஆண்டவருமே கெட்டவும் அடிக்கவும் துப்பவும் ஆண்டவரே ஈனக்கோலம் அடைந்து மரணத்தை ஜெயித்து பாவத்தை ஒரு பாவமும் இல்லாமல் பரிசுத்த பலியாக, பரிசுத்த தேவாட்டுக்குட்டியாக, பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. இனி நம்ம தியாகத்தில் ஆண்டவரே
ஆண்டவரே உம்மை கட்டவும் அடக்கவும் முடியாமல் இனி வெளிப்படும் போது நியாயாதிபதியாக ஆண்டவரே ஒருவரும் நெருங்க முடியாத ஆண்டவரே நீதி பிரமாணங்களோடு கர்த்தர் தாமே வாரத்தோடும் பிரதான தூதுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்படுகிற நாட்களிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆமேன் கர்த்தராகிய இயேசுவை வாரும் என்று சொல்கிறேன். ஒரு ஆயத்தனுபத்தோடு காணதேவன் கிருபை செய்யுங்க, எங்களோட வாசம் பண்ணுங்க. உமக்கு நன்றி ஸ்தோத்திரம், எல்லா துதி கனமகிமைக்க செலுத்துகிறோம். மேற்பெரிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன்.